Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இன்றும் என்றென்றும் அவர் ஜீவிக்கிற தேவன். உங்களை சுகத்தோடு பலத்தோடு நடத்துகிற தேவன். சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருங்க. இந்த வேளையில தேவனோட வார்த்தையானது சங்கீதம் 118 அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, இதோ கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு உண்டு பண்ணின நாள். இது உலகம் உண்டு பண்ணதில்லை, மனுஷர் உண்டு பண்ணதில்லை, இது தேவன் நம்மளுக்கு உண்டு பண்ணின நாள். மகிழ்ந்து களி கூறுவோம். அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சி வந்தாதான் சந்தோஷமா இருங்கன்றது அர்த்தம் அல்ல. எவ்வளவு சோதனை வந்தாலும் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவரா இருக்கிறாரு. உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்காரு. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவரா இருக்காரு. உடைந்த குடும்பத்தை தேவனால் திருப்பியும் சேர்க்க முடியும். ஏன்னு சொன்னால் ஆண்டவரோட வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. இயேசுவை நம்புகிற நீங்க எந்த சோர்வு மத்தியிலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நாள். இது தேவனுடைய நாள். இந்த நாள் தேவன் தந்திருக்கிறார் சொன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சோத்துறீங்க. காலையில ஆண்டவரை சோத்துறீங்க, மாலையில ஆண்டவரை சோத்துறீங்க, இரவிலையும் ஆண்டவரை சோத்துறீங்க. காரணம் என்ன? தேவனை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சோத்தரிக்கிறீங்களோ அந்த நாள் தேவன் நம்மளுக்கு மகிமையும் மாட்சிமையும் அவரோட வல்லமையும் நம்மளுக்கு தந்திருக்கிற நாளா இருக்கிறபடியா ஒரு நாளும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த நாள் தேவன் தந்திருக்கிற நாள். மகிழ்ந்து களி கூறுங்க. உண்டு பண்ணின நாளா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்யுமாக. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சங்கீதம் 118 அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவரே மகிழ்ந்து கடந்து வருவோம். ஆண்டவரே மகிழ்ந்து அவர்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இவர்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.